அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். நாளைய தினம் அகில இந்திய அளவில் வேலை நிறுத்தத்தை ஒரு 42 சங்கங்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த வேலை நிறுத்தம் ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைப்பதற்கான வேலை நிறுத்தமாக எங்களுக்கு தெரியவில்லை. காரணம், மத்திய அரசு பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். தற்காலிக ஊழியர்களுக்கு 26,000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும். நல வாரியங்களுக்கு மத்திய அரசு சம்பளம் வழங்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்து இந்த வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசிடம் கேட்க வேண்டிய கேள்விகள். நல வாரியங்கள் அத்தனையுமே தமிழக அரசின் கண்ட்ரோலில் தான் இருக்குது. மாற்றுத்திறனாளி நல வாரியமாகட்டும், அது கட்டுமான தொழிலாளர்களாகட்டும், எல்லாமே உடல் உழைப்பு தொழிலாளர், எல்லா நல வாரியங்களும் தமிழக அரசின் கண்ட்ரோலில் இருக்குது. 26,000 ரூபாய் அடிப்படை ஊதியம் கேட்குறாங்க, நியாயம். ஆனால் ஆண்டுக்கு 50,000 கோடி வருமானத்தை ஈட்டு தரக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இன்றைக்கும் 9,000 ரூபாய், 12,000 ரூபாய், 14,000 ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்கப்படுகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தொழிற்சங்கமானாலும் சரி, சிஐடியு போன்ற அனைத்து தொழிற்சங்கங்களும், ஏடிபி தவிர எங்கள் கூட இருக்க கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சங்கங்கள் தவிர மற்ற அத்தனை சங்கங்களும் மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடியவர்கள். மாநில அரசை ஏன் 50,000 கோடி வருமானம் ஈட்டி தருகின்ற டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 26,000 ஊதியம் ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்கல. அதே போல் எல்லாம் தனியார் மயமாகுதுன்றாங்க. ஊடக நண்பர்கள்லாம் தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும். கடந்த 30ஆம் தேதி வட சென்னையில் மின்சார பேருந்து நடைமுறைக்கு அதுக்கான வாய்ப்புகள் 100% எங்களுடைய தொழிலாளர் வேலைக்கு போகிறதுனால பேருந்துகள் ஓடும். எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கத்துடைய ஊழியர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் கண்டிப்பாக நாளைக்கு வேலை நிறுத்தத்தில் நாங்கள் கலந்துக்காதனால எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கு இன்றைக்கே கையெழுத்து போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட இருக்கிற கூட்டமைப்பு சங்கங்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கல. அது கிட்டத்தட்ட 23 சங்கங்கள் இருக்குது. 23 சங்கங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பல்வேறு துறைகளை பற்றி சொல்கிறாங்க. எல்லா துறையும் நாளைக்கு வேலை செய்வாங்க. என்எல்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் தொழிலாளர்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க. அதே மாதிரி பெல்லில் மத்திய அரசாங்கத்துக்கும் சரி, மாநில அரசாங்கத்தும் செய்யக்கூடிய அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களும் நாளைக்கு வழக்கம் போல் செயல்படும். எங்களுடைய தொழிற்சங்கத்தை சார்ந்த ஊழியர்கள், தொழிலாளர்கள் வேலைக்கு செல்வதனால எந்த ஒரு பாதிப்பும் பொதுமக்களுக்கு இருக்காதுன்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இவங்க வேணால் சொல்லலாம், நாங்கள் ஆளுங்கட்சி எல்லாத்தையும் நிறுத்தணும், அரசாங்கம் தான் நிறுத்தணுமோ ஒழிய தொழிலாளர்கள், அவங்களுடைய தொழிலாளர்களே மன வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா 3 ஆண்டுகளாக இருந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு 5-6 ஆண்டுகளை கடந்து குறைந்த ஊதிய உயர்வு மட்டுமே கிடைத்திருக்கிறது என்பது அவருடைய வாக்குவாதம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆட்களை வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தில். மாநில அரசாங்கத்தில் 7,000 பேரை நாங்கள் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு எடுத்தோம். 16,000 பேருந்து வாங்கினோம். அதையெல்லாம் தமிழக அரசு செய்யவில்லையே, ஏன் வேலைக்கு நேரடியாக ஆள் எடுக்காமல் கான்ட்ராக்ட் பேசிஸில் வைக்கிறீங்கன்னு சொல்லி இந்த தொழிற்சங்கங்கள் யாரும் எதிர்த்து போராடல. தமிழக அரசு எதிர்த்து, தமிழக அரசு என்ன சொன்னாலும் சரி வாய் மூடிக்கிட்டு இருந்துட்டு மத்திய அரசாங்கம் மட்டுமே கேட்குறாங்க. 42 சங்கங்கள் 4 திட்டங்கள் இதுவே சட்டங்களை மாற்றிட்டாங்கன்றாங்க. அது என்னன்ற 4 என்னன்றது தொழிலாளருக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. இவங்க ஒரு கணக்கு எடுத்துக்கிறது, டெல்லியில் ஏதோ டெல்லியை எதுக்கணுன்றதுக்காக எதுக்கிட்டோம், அது அவங்களுடைய இது. ஆனால் ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கு இதனால் எந்த லாபம் இருக்குதா? மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியதாக இருக்கா? மாநில அரசு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறதுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்களா? அதையெல்லாம் செய்யாதனால நாளை நடைபெறுகிற வேலை நிறுத்தத்தில் எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கமும் எங்கள் கூட்டமைப்பு சங்கமும் கலந்துக்காது.
இன்றைக்கு வந்து இவர்கள் கொதிக்கிறக்கூடியவர்கள் உண்மையிலே தமிழகத்தினுடைய தொழிலாளர் நலனுக்காக இவர்கள் போராட்டமாக இருந்தால் நானும் என்னுடைய கழகத்தினுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளருடைய அணுகி நாமளும் கலந்துக்கணும்னான்னு சொல்லியிருப்போம். ஆனால் இவங்க வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய தொழிலாளர்களுக்காக இவங்க போராடல, எங்கேயோ சம்மந்தம் இல்லாத போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மின்சாரத்துறையில் 2009 கொரோனாவுக்கு அப்புறம் 2019 கொரோனாவுக்கு அப்புறம் நாங்கள் வந்து 10,000 பேரை வந்து களப்பணியாளர் வேலைக்கு எடுத்தோம். இன்றைக்கி இவங்க எதுவுமே ஆள் எடுக்கலை, போக்குவரத்தில் ஆள் எடுக்கலை, எங்கேயும் ஆள் எடுக்கலை. இன்றைக்கு கூட எங்களுடைய மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் கோயம்புத்தூரில் சிறப்பாக சொன்னார், 5 லட்சம் பேர் வேகன்சி இருக்குது, 50,000 பேர் எடுத்தோன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசுக்கு சாதகமான தொழிற்சங்கங்கள் ஏதோ பெயரளவுக்கு ஒரு வேலை நிறுத்தத்தை அறிவிச்சுட்டு நாளைக்கு வந்து பேருந்துகள் ஓடாது, ஆட்டோக்கள் ஓடாதுன்னு. ஆட்டோக்கள் மொத்தமாக ஓடும். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தொழிற்சங்கத்தில் அதிகப்படியான உறுப்பினர்கள் சென்னை, கோவை, மதுரை போன்ற மாநகராட்சியெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வண்டி ஓட்டுவாங்கன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்கிறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி பங்கேற்கிறாங்க, நாங்க தான் பெரிய சங்கம், அதனால எதுவும் ஓடாதுங்கிற மாதிரி தான் கேள்வி. அதுக்கு பேசாத என்ன பண்ணலாம், தமிழ்நாடு அரசு லீவ் விட்டுடலாம். ஒட்டு மொத்தமாக லீவ் விட்டா ஒன்றா ஓடாது இருக்கும்போது எங்கள் தொழிலாளியும் கையெழுத்து போட்டோம். நாங்கள் வந்து நாளைக்கு போய் வண்டி எடுக்கிறதுக்கு போகிறோம். எங்களுடைய தொழிலாளர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய 42,000 தொழிலாளர்கள் எங்களுடைய தொழிலாளர்கள் இருக்காங்க, உறுப்பினர்கள். அவங்க பேருந்து இயக்க போகிறாங்க, ஆட்டோ ஓட்டுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எல்லா கம்பெனிக்கும் பொதுத்துறை நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறது எங்கள் தொழிலாளர்கள் ரெடியாக இருக்காங்க. காரணம் என்னென்னா இந்த வேலை நிறுத்தம் என்பது மத்திய அரசை எதிர்த்து பண்ணுறதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மாநில அரசை ஒரே ஒரு வார்த்தை கூட கேட்கல. மாநில அரசு ஏன் இந்த தவறை பண்ணுறீங்க, தொழிலாளிக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு எந்த தொழிற்சங்கமும் கேட்காதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அவங்க தொழிற்சங்கத்தில் இருக்க தொழிலாளர்களும் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களும் வந்து வேலை நிறுத்தத்தில் கலந்துக்காமல் வேலைக்கு வருவாங்கன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இல்லை, அதாவது எங்கள் தொழிலாளர்கள் நாங்கள் வண்டி ஓட்டுவோம். இவங்க இப்போ ஓட்டுறதே வந்து இப்போ சென்னையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தத்தில் 16,000 வண்டி தமிழ்நாடு பூரா ஓடுது. 23,000 வண்டி ஓடணும். அவ்வளோ வண்டி கம்மியாக ஓடுது. 1,22,000 பேர் வேலை செய்கிறாங்க. எங்கள் தொழிலாளிங்க வந்து எங்கள் தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்க 42,000 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் வந்து வேறு கான்ட்ராக்ட் தொழிலாளர்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சு இவங்க ஓட்டுவாங்க. அரசு வந்து பேருந்து ஓட்டுமா ஒழிய அப்படின்னா அதுக்கு பேச தொழிற்சங்கத்துக்கிட்டே இந்த அரசு இந்த ஆட்சியும் கொடுத்துடலாம். ஒரு தொழிற்சங்கம் நியாயமாக போராடணும், நியாயத்துக்கு புறம்பா தொழிலாளர்களுடைய நன்மையை கருதாமல் ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு மத்திய அரசாங்கத்தை எதுக்கணும் அப்படின்னு பேசுறது எங்களால் ஏற்றுக்க முடியல. மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது கேளுங்க, மாநில அரசு செய்யாதுன்னு கேளுங்க, நாங்களும் குரல் கொடுக்குறோன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. மத்திய அரசு 44 தொழிலாளர் சட்ட மசோதாவை 4 சுருக்கிருக்காங்க. அதை அதிமுக ஏத்துக்குதா? நீங்க ஏத்துக்கிறீங்களா? சார் அதுதான் போராட்டமே, அதுதான். இந்த 4 மசோதாவை 4 சட்ட மசோதாவை சுருக்கிட்டாங்கிறது தான் போராட்டமே இந்தியா முழுவதும் நடக்குது. அப்ப பாஜகவுக்கு அரசுடைய அந்த மசோதாவை நீங்க ஏத்துக்கிறீங்க? சார் நாங்கள் என்ன கேட்குறோம்னா இதில் கொடுத்துருக்குறோம். நான் அது இந்த 42 சட்டங்கள் சொல்லி இருந்தது இல்லையா, அதை 4ஆக சுருக்கிக்கிறாங்க. அதை வந்து முதல்ல நீங்கள் விளக்குனீங்களா? தொழிலாளிக்கு என்ன சட்டம்னே தெரியாது. ஏதோ பேரளவுக்கு 42 4 ஆகிட்டாங்க. இதனால் பாதிப்பு என்ன பாதிப்பு? தொழிலாளிக்கு தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்குது, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கட்டும் மற்ற தொழிலாளிக்கு. அவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருங்க. மத்திய அரசாங்கம் பண்ணிச்சுன்னு சொல்கிற நீங்கள் மாநில அரசு என்ன பண்ணுச்சு, தொழிலாளருக்கு என்ன நன்மை பண்ணுச்சு? உங்களுக்கு இதில் எந்த விதத்தில் நமக்கு வந்து தொழிலாளருக்கு நஷ்டம் வரும்? தமிழ்நாடு அரசு மீறி அங்கே மத்திய அரசாங்கம் போடுற சட்டங்கள் செயல்படுமா? இன்றைக்கி போக்குவரத்து துறை எடுத்துக்கினா டிரான்ஸ்போர்ட், அதாவது ஆர்டிஓ சைடில் பார்த்தீங்கன்னா பல சட்டங்களை வந்து மத்திய அரசு போடும். ஆனால் அதை நிறைவேற்றுறது மாநில அரசு கையில் இருக்கும். அது மாதிரி பல சட்டங்களை மாற்றிருப்பாங்க இல்லைன்னு. ஆனால் எந்த சட்டன்றதையே இன்றைக்கி இவங்க விளக்கலை. இவங்க என்ன பண்ணணும், நமக்கு இந்த பாதுகாப்பு இருந்தது இந்த சட்டங்களில், இப்போ இதை சுருக்கினதுனால நமக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் நம்ம இதை எதுக்கணும்னு சொல்லணும். யாருக்கும் எந்த தொழிலாளி போய் நீங்கள் மைக்கு நீட்டி என்ன சட்டங்கள்லாம் மாறிச்சுப்பானோ யாருக்கும் தெரியாது. அப்போ தொழிலாளிக்கு தேவையில்லாமல் ஒரு மன உளைச்சலை கொடுத்து வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கணுன்ற ஒரு வார்த்தையை தான் பண்ணுறாங்களே ஒழிய உண்மையாக இந்த வேலை நிறுத்தத்தை தொழிலாளர் நலனுக்காக இந்த தொழிற்சங்கங்களுக்கு பண்ணலன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இருக்கலாம், எலெக்ஷன் நேரம் அவங்க வந்து ஏதோ நாங்கள் போராட்டம் பண்ணுறது எப்படிங்க? முதல்ல எங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு பாதுகாப்பாக செய்யுங்க. அந்த தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பு எதையுமே செய்யலையே. நாங்கள் கேட்டது எதுவுமே கிடைக்கல. நீங்கள் தான் சொன்னீங்க 100 நாளில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் எடுத்தாருவீங்க. இன்றைக்கி வந்து மத்திய அரசு எடுத்தாரணுன்றீங்க. அப்போ மாநில அரசு 4-5 மாநிலத்தில் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணது தப்பா? மாநில அரசு தானே பண்ணணும், நாங்கள் தானே பண்ணுவோன்னு கையெழுத்து போட்டாங்க. நாங்கள் 100 நாளில் பண்ணுறோம். நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம், அப்புறம் வந்து டிஏ நிலுவையை முழுமையாக கொடுக்குறோம். நாங்கள்
இப்படி பல திட்டங்களை அறிவித்து ஆட்சிக்கு வந்தவங்க இந்த 4 ஆண்டில் தொழிலாளர் நலனுக்காக எதுவும் செய்யலைன்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏம்மா இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பூரா வந்து 1,22,000 பேர் போக்குவரத்தில் வேலை செய்யணும். இன்றைக்கி எங்ககிட்ட வந்து 42,000 பேர் இருக்காங்க. எங்கள் கூட்டமைப்பில் இருக்கிற சங்கத்தில் ஒரு 20,000 பேருக்கு மேலே இருப்பாங்க. அவங்கெல்லாம் வேலைக்கு போவாங்க. கிட்டத்தட்ட 50% மெம்பர்ஸ் வந்து நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அது இல்லாமல் இவங்க வந்து அரசு வந்து நிறைய கான்ட்ராக்ட் பேசிஸில் ஆள் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக வேலைக்கு அனுப்பி அரசு வண்டி ஓட்டுறதான் நினைக்கணும். அதுதான் முறை. ஆனால் அந்த அரசு அவங்க சங்கன்றதுனால ஒரு வேளை மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, நாளைக்கு பேருந்து நிறுத்திடலான்னு முடிவு பண்ணுறாங்க. எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் கையெழுத்து போட்டோம். நாளைக்கு வேலை நிறுத்தத்தில் நாங்கள் கலந்துக்கலாம். நாங்கள் வேலைக்கு போகிறோம். ஆளுங்கட்சியாக கூட்டணி சங்கங்களும் சேர்ந்து அந்த உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. நிச்சயமாக அவங்களும் வண்டி ஓட்டுவாங்க. சார் வேற எதுக்கு பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது அதிமுக இந்த போராட்டத்தில் கலந்துக்கலையா? அப்படிலாம் இல்லைங்க. பாரதிய ஜனதான்றதையே நீங்கள் விட்டுடுங்க. நாங்கள் வந்து தொழிற்சங்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். எங்கே வந்து இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கணும்னா தமிழ்நாட்டினுடைய தொழிலாளரை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அந்த கோரிக்கை இருந்தால் நாங்களும் வருவோம். நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். இது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொழிலாளர் நலனுக்காக இந்த தொழிற்சங்கங்கள் போராடுறதா இருந்தால் எங்களுடைய மாண்புமிகு இப்போ கழக பொதுச்செயலாளர் அனுமதியோடு நாங்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துருப்போம். ஆனால் அந்த மாதிரி பண்ணலை. இவங்க வந்து மத்திய அரசாங்கம் எதுக்கிறதுக்கு அவங்க ஏதோ முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் மட்டும் இந்த போராட்டம் வரலையே. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களுடைய கூட்டமைப்பு வந்து டெல்லியில் முடிவு பண்ணி அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது ஒட்டுமொத்த இந்தியாவிலே நடக்குது. தமிழகத்தில் மட்டும் நீங்கள் ஏன் இதில் கலந்துக்கலாம்? சார், தமிழ்நாட்டில் நன்மை அங்கே வந்து அந்தந்த மாநிலத்தினுடைய தொழிலாளருடைய நலனையும் அந்த தொழிற்சங்க கையில் எடுத்திருக்காங்க. தொழிற்சங்கங்கள் கையில் எடுத்திருக்காங்க. பீகாரில் எடுத்திருக்காங்க, வெஸ்ட் பெங்காலில் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய அந்த லோக்கலில் அந்த மாநிலத்தில் உள்ள பிரச்சனையும் கையில் எடுத்திருக்காங்க. இங்கே இருக்கிற சங்கங்கள் தமிழ்நாட்டினுடைய இவங்களுடைய தொழிலாளருடைய நலனை பற்றி ஒன்று கூட எடுக்கலையே. நீங்கள் மாநில அரசுடைய குறைகளை எடுத்துட்டு நீங்களும் அந்த போராட்டத்தை இல்லை சார், இது முன்கூட்டியே ஆதரவாக இந்த போராட்டத்தை அப்படி இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கிட்ட நாங்கள் கேட்க வேண்டிய அத்தனையும் கேட்டுட்டோம், செய்யலை. இவங்க நினச்சிருந்தா அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே சில முடிவுகள் எடுத்துருக்கலாம். கடந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், 9ஆம் தேதி 10ஆம் தேதி 2 நாள் வந்து நாங்கள் இந்த சம்பள பேச்சுவார்த்தை முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி வேலை நிறுத்தம் பண்ணோம். அந்த வேலை நிறுத்தத்துக்கு கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கினாங்களே வழிய ஓராண்டு காலமாக அதை தள்ளி போட்டு ஏதோ பேரளவுக்கு ஒரு உயர்வை கொடுத்து முடிச்சிருக்காங்களே. இந்த தொழிலாளர் நலனுக்காக இந்த தொழிற்சங்கங்கள் போராடி இருந்தால் நிச்சயமாக நாங்களும் நாளை கலந்துருப்போம். இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக மத்திய அரசு எதுக்கிறதுனால எங்கள் மாநிலத்தில் உள்ள தொழிலாளருக்கு எந்த நலனும் இதில் இல்லைன்றதுனால நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துருக்கோம். மன்னிக்கணும். நீங்கள் திரும்ப அதில் வந்து கேட்காதீங்க. எங்களை பொறுத்தவரையில் மாநில அரசுக்கு செய்ய வேண்டியதுன்னு குரல் கொடு, மத்திய அரசுக்கு கேளு. நானும் கலந்துக்கிறேன், மத்திய அரசும் கேட்குறேன், மாநில அரசு. நீ மத்திய அரசு மட்டும் கேட்டிங்கனாக்கா அப்போ மாநில அரசு நல்லது பண்ணிடுச்சா? தொழிலாளி அத்தனை பேரும் கஷ்டப்படுறாங்கல்ல, அதை பற்றி ஒரு குரல் கொடுக்கல எங்களுக்கு. அதனால தான் எங்களுக்கு நாங்கள் கலந்துக்கலான்னு சொன்னோம். ஓகேம்மா.